ரவுண்டு கட்டப்பட்ட சிஎம் விஜய். ஐயோ பாவம் விஜய். சட்டமன்றத்தில் விஜய்க்கு நடந்த பரிதாபம். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் அறுதி பெரும்பான்மை இல்லை என்றாலும் கூட யாரை தீய சக்தி என்று எதிர்த்து விஜய் பிரச்சாரம் செய்தாரோ அதே தீய சக்தி திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளின் துணையுடன் முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார். எங்கே திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் கட்சிகள் ஆதரவை வாபஸ் வாங்கினால் எந்த நேரத்திலும் ஆட்சி கவிழும் என்பதால் தன்னுடைய கொள்கை எதிரியான பாஜக கூட்டணியில் அங்கம் வகித்த கூட்டணியான அதிமுகவின் ஒரு பிரிவினரின் ஆதரவையும் பெற்றிருக்கிறார் விஜய். இப்படி தன்னுடைய கொள்கை எதிரியான பாஜக கூடாரத்தில் இருந்தவர்கள் தன்னுடைய அரசியல் எதிரியான திமுக கூடாரத்தில் இருந்தவர்கள் துணையுடன் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் விஜய் பதவியேற்கும் போது பதவி பிரமாணத்தை ஆக்ரோஷமாக படித்த அந்த வேகம் சட்டசபையில் இல்லை என்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக எதிர்க்கட்சிகள் ரவுண்டு கட்டி முதல்வர் விஜயை வெளுத்து விட்டார்கள் என்று சொல்லும் வகையில் அரங்கேறி இருந்தது முதல்வர் பங்கேற்ற சட்டமன்ற கூட்டம். இப்படி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இருவரும் விஜயை நேருக்கு நேராக கேட்ட எந்த கேள்விக்கும் முதல்வர் விஜயிடம் இருந்து பதில் இல்லை. குறிப்பாக இதற்கு முன்பு இருந்த முதல்வரை நோக்கி எதிர்க்கட்சிகள் எழுப்பும் கேள்விகளுக்கு உடனுக்குடன் பதிலடி கொடுத்து தங்கள் வாத திறனையும் தங்கள் ஆளுமையையும் நிரூபித்து காண்பித்து இருக்கிறார்கள் இதற்கு முன்பு இருந்த முதல்வர்கள். ஆனால் முதல்வராக விஜயை நோக்கி எழுப்பப்பட்ட எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்லப் போகிறோம் என்று தெரியாமல் திக்கு முக்காடி உட்கார்ந்து இருந்த முதல்வர் விஜயை பார்க்கும்போதே பரிதாபமாக இருந்தது. குறிப்பாக எதிர்க்கட்சிகள் நேரடியாக முதல்வர் மீது வைத்த குற்றச்சாட்டுகள் சாதாரணமாக கடந்து போகக்கூடிய குற்றச்சாட்டுகள் இல்லை. அதில் சோஃபா போகுது, பின்னாடியே முதலமைச்சர் போகிறார், எம்எல்ஏ விலைக்கு வாங்கும் குதிரை பேரம் நடக்குது, உங்கள் ஆட்சி மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஆட்சி, 66% மக்கள் உங்களை ஆதரிக்கவில்லை, உங்களிடம் 118 நம்பர் இல்லை, அதற்கு திமுக கூட்டணி கட்சிகள் தயவு தேவைப்படுகிறது என்கிற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு முதல்வர் விஜய் நிச்சயம் சட்டசபையில் பதிலடி கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதாவது உங்கள் தயவில்தான் உங்கள் கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகள் எங்களுக்கு ஆதரவு தருகிறார்கள் என்றால் அப்படி ஒரு ஆதரவு எங்களுக்கு தேவையில்லை என விஜய் தெரிவிப்பார் என பலரும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இறுதியில் அதற்கெல்லாம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா போன்ற துணிவு தற்போதைய முதல்வர் விஜய்க்கு கிடையாது என்பதை நிரூபிக்கும் வகையில் அமைந்திருந்தது விஜயின் மௌனம். மேலும் பிரேமலதா விஜயகாந்த் சட்டசபையில் பேசுகையில், ஒரு ஜோசியரை உங்கள் ராஜகுருவாக வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள், எதற்காக அரசாங்கத்தில் பதவி என்று எழுப்பிய கேள்வியாகட்டும், வெளிப்படையாக ஆட்சி தருகிறேன் என்று சொல்லிவிட்டு அது யாரு முகத்தை மூடிக்கொண்டு விஜய் வீட்டுக்கு போனது, இது வெளிப்படையா என்கிற கேள்விகளாகட்டும், எதற்குமே முதல்வர் விஜயிடம் சட்டசபையில் பதில் இல்லை. இப்படி எதிர்க்கட்சிகள் வைத்த எந்த குற்றச்சாட்டுக்கும் பதில் கொடுக்காமல் வைத்திருந்த தாளில் இருப்பதை வாசித்துவிட்டு உட்கார்ந்தார் விஜய். இப்படி அடுக்கடுக்காக கேள்விகளை முன்வைத்தால் இதற்கு முன்பு முதல்வராக இருந்த ஜெயலலிதா, கருணாநிதி போன்றவர்கள் உடனுக்குடன் புள்ளி விவரங்களோடு பதில் கொடுப்பார்கள். அதே சட்டசபையில் பேப்பரில் இருப்பதை மட்டும் படிச்சுட்டு உட்காரும் ஒரே நபர் தற்போதைய முதல்வர் விஜய் மட்டுமே.